எப்போவுமே வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சாய்ஸ் தான் பிரச்சனையே. சாய்ஸ் இருக்குது. ஆனா பிரச்சனையே சாய்ஸ் தான். சாய்ஸ் இல்லன்னா நம்ம நிம்மதியா இருப்போம். வேற வழியே இல்லன்னா என்ன பண்ண மாட்டோம் நம்ப. யோசிப்போம். யோசிக்கவே மாட்டோம். நம்மள முரண்பாடே எங்க தான்? சாய்ஸ் இருக்கிறதுனால தான். சாய்ஸ் இல்லன்னா, நான் கடவுள்கிட்ட ரொம்ப ஆரம்ப கட்டங்கள்லாம் ரொம்ப மன்றாடுவேன். ஐயோ! ஏன் எனக்கு இது மாரி சாய்ஸ குடுத்துட்டு போறேன்னு. எத்தன சாய்ஸ் இருந்தா உனக்கு என்னடான்னு கேட்பாரு அவரு. சாய்ஸ் இங்க எவ்வளவுனா இருக்கட்டும். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? நீ எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணு. உனக்கு என்ன? புரியுதா நான் சொல்றது? ஆனா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க நீங்க. எனக்கு சிக்கன் பிடிக்காது. எனக்கு மட்டன் பிடிக்காது. இல்ல மாட்டுக்கறி எனக்கு பிடிக்காது. ஆட்டுக்கறி எனக்கு பிடிக்காது. யார் சாய்ஸ வேணான்ட்டீங்க? சாய்ஸ்ல ஒண்ணு தானே அது. ஏன் வேணான்னீங்க? எனக்கு ஆப்ஷன் இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கலாம்? சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் இருக்குது. ஆனா, ஆப்ஷன் இல்லாத ஒரு இடம் இருக்குது. பசி ஒண்ணு எனக்கு வந்து ஆப்ஷன் இல்லாதது. அது ஒண்ணும் செய்ய முடியாது. தேன் வந்து பாயுது காதினிலேன்ட்டு தேனை எடுத்துன்னு போய் காதுல ஊத்தி சாப்பிட முடியாது. தேனை எங்க தான் சாப்பிடணும்? வாயில தான் சாப்பிடணும். அவர் பாட்டுக்காக, இனிமைக்காக சொல்லியிருக்கலாம். ஆனா, வெங்காயம் வந்து பாயுதுன்ட்டான் ஒரு ஆளு அத கேட்டு. செந்தமிழ் நாடெனும் போதினிலே வெங்காயம் வந்து பாயுது என் காதினிலேன்ட்டான் ஒரு மனுஷன். கேள்விப்பட்டீங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஷார்ட் கிளிப்ல அது வந்தது. அப்போ சாய்ஸ் இருக்குது நல்லதா கெட்டதானா? நல்லது எனக்கு. ஏன்? குடுத்து வச்சுக்கிறாரு. எய்தர் நீ இது இல்லன்னா அது என்ன பண்ணிக்கலாம் நீ? சூஸ் பண்ணிக்கலாம். பட் சூஸ் பண்றதுக்கான பசி என்கிட்ட இருக்கணும். இல்லன்னா, எனக்கு வந்து எந்த மாரி பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுன்ற சாய்ஸ் இருக்குது. ஆனா ஆம்பளையா இருந்தா தான் அது சாத்தியம். இல்லன்னா